رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. السلام عليكم ورحمة الله وبركاته. வெல்கம் டு கீடு ஜன்னாயம் தஸ்னிம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? லைலத்துல் கத்ர் இரவை ரமதானில் எந்த நாட்களில் எந்த இரவுகளில் தேட வேண்டும்? இதுக்கான ஆன்சர் கடைசி 10 ஒற்றைப்படை இரவில். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா தடைகளும் நீங்கி உயர்வான ரஹாத்தான ஒரு வாழ்க்கை வாழ நோன்பில் இந்த சூறாவை ஓத வேண்டும். இந்த சூறாவை நினைவு கூர்ந்தாலே அத்தனை தடைகளும் நீங்கிவிடும் இன்ஷா அல்லாஹ். இந்த ரமதான் மாதத்தில் ஏதாவது ஒரு நாளாவது அவசியம் இந்த சூறாவை ஓதி பார்க்க வேண்டும். அதற்கான காரணத்தை நான் விரிவாக சொல்கிறேன். மற்ற மாதங்களை விட ரமதான் மாதம் சிறப்பு பெற காரணம் இந்த மாதத்தில்தான் நன்மை தீமைகளை பிரித்தறிவிக்கக்கூடிய அல் குர்ஆன் இறக்கப்பட்டது. 1000 மாதங்களை விட சிறப்பான இரவு லைலத்துல் கத்ர் இரவு என ஏன் சொல்லப்படுகிறது? அந்த இரவில் அப்படி என்ன அதிசயம் என கேட்டால், அந்த நாளில்தான் குர்ஆனின் முதல் வசனங்கள் இறக்கப்பட்டன. இந்த மாதத்தில் இந்த நாளில் குர்ஆன் இறங்கியதால் தான் ரமதான் மாதமும் லைலத்துல் கத்ர் இரவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதனால்தான் இந்த மாதத்தில் குர்ஆன் அதிகமாக ஓத வேண்டும் என சொல்லப்படுகிறது. அப்படி குர்ஆன் இறங்கிய இந்த மாதத்தில் குர்ஆனின் எந்த வசனங்கள் முதலாக இறக்கப்பட்டன? சூரா அலக்கின் ஆரம்ப 5 வசனங்கள் தான் முதலாக இறக்கப்பட்டன. அப்போ ரமதான் மாதம் வந்தால் நமக்கு முதலில் ஞாபகம் வர வேண்டியது சூரா அலக் தான். எழுத படிக்க தெரியாத உம்மி நபியாக இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த வசனங்களை இறக்கி படிக்க கற்றுக் கொடுத்தான். இந்த மாதம் இந்த நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது. அவர்களின் அந்தஸ்தை அல்லாஹ் எந்த அளவு உயர்த்தினான் என்று நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம். உண்மையான ஈமானுடன் நம்பிக்கையுடன் நாமும் இந்த சூறாவை எடுத்து ஓதும்போது நிச்சயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழிகாட்டுவான். அந்த ஒரு நம்பிக்கையோடு நான் இப்போ ஓதுறேன். நீங்களும் அதே நம்பிக்கையுடன் ஓத தொடங்குங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லஸீ ஹலக். யாவற்றையும் படைத்த உம்முடைய இறைவனின் திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக. ஹலகல் இன்சான மின் அலக். அலக் என்ற நிலையிலிருந்து மனிதனை படைத்தான். இக்ரா வரப்புக்கல் அக்ரம். ஓதுவீராக, உம் இறைவன் மாபெரும் கொடையாளி. அல்லஸீ அல்லம பில் கலம். அவனே எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தான். அல்லமல் இன்சான மா லம் யஅலம். மனிதனுக்கு அவன் அறியாதவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான். கல்லா இன்னல் இன்சான லா யத்கா. எனினும் நிச்சயமாக மனிதன் வரம்பு மீறுகிறான். அர்ஆஹு ஸ்தக்னா. அவன் தன்னை இறைவனிடமிருந்து தேவையற்றவன் என்று காணும்போது இன்ன இலா ரப்பிக ருஜ்ஆ. நிச்சயமாக அவன் மீளுதல் உம்முடைய இறைவன் பாலே இருக்கிறது. அரஐதல்லஸீ யன்ஹா. தடை செய்கிறானே அவனை நீர் பார்த்தீரா? அபதன் இஸா ஸல்லா. ஓர் அடியாரை அவர் தொழும்போது அரஐத இன் கான அலல் ஹுதா. நீர் பார்த்தீரா அவர் நேர்வழியில் இருந்து கொண்டும் அவ் அமர பித் தக்வா. அல்லது அவர் பயபக்தியை கொண்டு ஏவியவாறு இருந்தும் அரஐத இன் கஸ்ஸப வ தவல்லா. அவரை அவன் பொய்யாக்கி முகத்தை திருப்பிக் கொண்டான் என்பதை நீர் பார்த்தீரா? அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா. நிச்சயமாக அல்லாஹ் அவனை பார்க்கிறான் என்பதை அவன் அறியவில்லையா?
كلا لئن لم ينتهي لنسفعا بالناصية. அப்படியல்ல, அவன் விலகி கொள்ளவில்லையானால் நிச்சயமாக நாம் அவனுடைய முன்னெற்றி ரோமத்தை பிடித்து அவனை இழுப்போம். நாசியத்தின் காசிபத்தின் காதிஆ, தவறிழைத்து பொய்யுரைக்கும் முன்னெற்றி ரோமத்தை. ஃபல்யத்உ நாதியஹ், ஆகவே அவன் தன் சபையோரை அழைக்கட்டும். சனத்உ ஸபானியஹ், நாமும் நரக காவலாளிகளை அழைப்போம். கல்லா லா துதிஅஹு வஸ்ஜுத் வக்தரிப், அவன் கூறுவது போலல்ல, அவனுக்கு நீர் வழிபடாதீர், இறைவனுக்கு சுஜூத் செய்து வணங்கி அவனை நெருங்குவீராக. இந்த சூறாவின் இறுதியில் சஜ்தா வசனம் இடம்பெற்றுள்ளது. அதனால் சூறாவை ஓதி கடைசியாக சஜ்தா செஞ்சுக்கோங்க. சஜ்தா செய்த பிறகு உங்கள் கஷ்டங்களை அல்லாஹ்விடம் அழுது கேளுங்க, அவன் பதில் அளிப்பான் இன்ஷா அல்லாஹ். குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரபி மொழியில் தான் இறக்கி வைத்தான். அதனால் அனைவரும் அரபி மொழியில் ஓத வேண்டியது அவசியம். அரபி தெரியாதவர்கள் எப்படியாவது அரபி ஓத கற்றுக்கங்க. அரபி தெரியாதவர்களுக்காக இந்த சூறாவை நான் தமிழ்லையும் ஸ்க்ரீனில் போடுறேன், அதை பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் அப்படியே டைரெக்டாக வெறும் இந்த தமிழை மட்டும் பார்த்து படிச்சிங்கன்னா சில எழுத்துக்களோட உச்சரிப்பு மாறும். அதனால் நான் ஓதும்போது ஒரு முறை ஓதி பார்த்து அதற்கு பிறகு தமிழில் ஓதுங்க. முழு நம்பிக்கையுடன் ஓதுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை சோதனைகளும் நீங்கணும், நல்வழி பிறக்கணும் என நியத் வச்சு ஓதிக்குங்க. நிச்சயம் நல்வழி பிறக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த ரமதான் மாதத்தின் ஏதாவது ஒரு நோன்பிலாவது இந்த சூறாவை ஓதி பாருங்க. இதை ஓதாம, இதை நினைவு கூறாம ஒருபோதும் இந்த மாதத்தை கழிக்க வேண்டாம். ஒரே ஒரு முறை மனசார உறுதியுடன் ஓதினாலே போதும். அல்லாஹ் உங்கள் கஷ்டங்களை தீர்ப்பான் இன்ஷா அல்லாஹ். இந்த ரமதான் மாதத்தில் குர்ஆனை பொருள் உணர்ந்து ஓதி அதை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். ரமதானுடைய நோன்புக்கு முன் எந்த நாளில் நோன்பு நோக்கப்பட்டு வந்தது? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.